வணக்கம் நண்பர்களே. லாஸ்ட் கிளாஸில் வந்து ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பார்த்துட்டு இருந்தோம். ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு ஒரு சின்ன டவுட் வந்திருக்கும். ஏன் வந்து R2 ஸ்பேஸ்லேருந்து ஒரு R3 ஸ்பேஸ்க்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், ப்ளஸ் வந்து இல்லாட்டினா ஒரு ஒரு டைமென்ஷன்லேருந்து இன்னொரு டைமென்ஷனுக்கு ஏன் ட்ரான்ஸ்ஃபர், அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷனால் என்ன யூஸ் அப்படிங்கிறது சில டைமில் வந்து வரும். ஆக்சுவலாக இது எல்லாமே அப்ளிகேஷன் ஓரியன்டாக வந்து நம்ம பார்த்தோன்னா இருக்கும். நான் ஃபஸ்ட்டில் வந்து பேசிக்காக டீல் பண்ணுறதுனால சொல்லலை. இருந்தாலும் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுப்போங்க. வந்து பாருங்கள், ஒரு ரெட் கலர் டாட்ஸும் வந்து ப்ளூ கலர் புள்ளியும் இருக்குது. இது ரெண்டே வந்து நான் பிரிக்கணும் இந்த சென்ஸ் வந்து நான் ஏதோ ஒரு பவுண்ட்ரி இந்த மாதிரி வந்து ஃபார்ம் பண்ணி, இந்த பவுண்ட்ரிக்கு இந்த பக்கம் உள்ளது எல்லாமே ரெட்டு, இந்த பக்கம் உள்ளது எல்லாமே வந்து ப்ளூ அப்படின்னு நான் சொல்கிறேன்னு வச்சுட்டுங்க. இந்த பவுண்ட்ரி வந்து இங்கே வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக இல்லை, அப்படி தானே, அப்படி வளைஞ்சி இருக்குது. அப்படின்னா இந்த லைன் வந்து ஸ்ட்ரைட்டாக இருந்தால் லீனியர்மாங்க, இப்படி வளைஞ்சிருந்தால் நான் லீனியர்மாங்க. ஸோ என்ன நடக்கும் அப்படின்னா, இப்படி ஒரு லோ டைமென்ஷனில், அதாவது இங்கே வந்து இது வந்து ஒரு பிளெயினில் இருக்குது, அப்படி தானே. இப்போ இந்த பிளெயினில் இப்படி நான் ஒரு வளைஞ்சி ஒரு கோடு போட்டு இது ரெண்டையும் நான் பிரிக்கணும் அப்படின்னா, ஆக்சுவலாக மேத்தமெட்டிக்கலாக பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதுக்கு என்ன தரமாக பண்ணுவாங்க, இதை வந்து இப்போ வந்து ஒரு R3 ஸ்பேஸ்க்கு இந்த மாதிரி வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிவிட்டு, ஒரு R3 ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் இந்த ப்ளூவும் ரெட்டும் வந்து எப்படி இருக்குது பாருங்கள், மேலேயும் கீழேயும் இருக்குது. நான் சிம்பிளாக வந்து ஒரு பிளெயினை வச்சு வந்து நான் வந்து இதை வந்து செப்பரேட் பண்ணிட்டேன். உங்களுக்கு ஃபஸ்ட் கிளாஸ்லேயே நம்ம பார்த்தோம், கோட்டை வச்சோ இல்லாட்டினா ஒரு பிளெயினை வச்சோ இல்லாட்டினா ஒரு ஹைப்பர் பிளெயின், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக இருக்குது. இதெல்லாம் வந்து லீனியர் ஐட்டங்கள். ஓகேவா? அந்த லீனியராக இருக்கிற வச்சு ஒரு வேலையை பார்க்கணும் அப்படின்னா வந்து நம்ம ஈஸியாக பார்க்கலாம், கம்பேர் டு இந்த இப்படி வளைஞ்ச கோடு இல்லாட்டினா வளைஞ்ச பிளெயினை வச்சு பண்ணுறேன்னு. இதனால தான் வந்து இப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி நம்மளால் வந்து சில விஷயங்களை வந்து ஈஸியாக பண்ண முடியும். ஹை டைமென்ஷனில் வந்து நம்மளால் வந்து சில விஷயங்களை வந்து ஈஸியாக பண்ண முடியும், லோ டைமென்ஷனில் சில டைமில் பண்ண முடியாது. அதனால தான் வந்து R² இருந்து R⁻3க்கு வந்து கன்வெர்ட் பண்ணி இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இது இருக்கட்டும். நம்ம வந்து லாஸ்ட் கிளாஸில் என்ன சொல்லிகிட்டு இருந்தோன்னா வந்து விஷுவலைஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தேன். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயங்கள் சொல்கிறேன். ஒரு மேட்ரிக்ஸ் A, இதை வந்து நம்ம வந்து எக்ஸுங்கிற ஒரு வெக்டரால் மல்டிப்ளை பண்ணி நம்மளுக்கு அவுட்புட்டில் ஒரு வெக்டர் கிடைக்கும், அப்படி தானே. இப்போது இந்த மேட்ரிக்ஸ் வந்து 1 to 1 இந்த மேட்ரிக்ஸ் வந்து 1 to 1 இல்லாட்டினா on 2 அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, A எடுங்க, அதுக்கு வந்து ரோ ரெடியூஸ்டு எச்லான் ஃபார்ம் எடுங்க. எடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ஒரு ஃபார்மேட் கிடைக்கும். இப்போ இதில் வந்து ஒவ்வொரு காலத்துலேயும் இப்படி கிடைக்கிறதுல ஒவ்வொரு காலத்துலேயும் பிவட் எலிமெண்ட் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து 1 to 1, அந்த மேட்ரிக்ஸ் வந்து 1 to 1. ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி 1 0 0 0 1 0 0 0 1, அதாவது ஒவ்வொரு காலத்துலேயும் நம்மளுக்கு வந்து பிவட் எலிமெண்ட் இருக்குது, அப்படி தானே. அப்படின்னா வந்து இது வந்து 1 to 1 அப்படின்னு சொல்லலாம். இப்போ சப்போஸ் வந்து எனக்கு இப்படி இருக்குன்னு வச்சுருக்கேன், 1 0 0 0 1 0, இங்கே வந்து எல்லாமே 0 0 0. இங்கே இந்த காலத்தில் வந்து பிவட் எலிமெண்ட் 1 இல்லை, அப்படின்னா இது வந்து 1 to 1 கிடையாது. ஓகே? ஸோ அதே மாதிரி on 2 எப்படி பார்க்கணும் அப்படின்னா, A எடுங்க, ஒரு மேட்ரிக்ஸ் எடுங்க, ரோ ரெடியூஸ்டு எச்லான் ஃபார்ம் பாருங்கள். இங்கே வந்து ஒவ்வொரு ரோலையும் நம்மளுக்கு வந்து ஒரு பிவட் எலிமெண்ட் இருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து on 2, அப்படி இல்லை அப்படின்னா on 2 இல்லை. ஸோ 1 0 0 0 1 0 0 0 1, இது வந்து on 2. ஸோ இந்த மேட்ரிக்ஸ் இங்கே 1 to 1, இது வந்து on 2. ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, 1 0 0, அடுத்து வந்து என்கிட்ட எல்லாமே வந்து 0 ஓகே 0 1 0. ஓகே, அடுத்ததில் வந்து என்கிட்ட வந்து 0 1 0. ஓகே, இது ரெண்டு சேமாக வந்துடுச்சு. ஓகே, இது 0 ஆகிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து on 2 கிடையாது, ஏன்னா ஈச் ரோவில் ஒவ்வொரு ரோலையும் வந்து 1 இருக்கணும்னு அர்த்தம். ஓகே, ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம இதை வந்து எடுத்துக்கலாமே, இந்த மேட்ரிக்ஸை எடுப்போம். A is equal to 1 0 0 0 1 0 0 0 0. இதை வந்து XYZ மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், இது வந்து பார்த்திங்கன்னா XY0. நான் லாஸ்ட் கிளாஸில் சொன்னேன், ஒரு 3 டைமென்ஷன் R⁻3 ஒரு 3 டைமென்ஷனில் இருக்கிற ஒரு புள்ளி வந்து 2 டைமென்ஷனல் பிளேனுக்கு வந்து அப்படியே வந்து மேப் பண்ணுறோம்.
அதுதான் மீனிங். அப்படி தானே, XYZன்னு இருக்கிறதுல ஜெட்டை எடுத்து விட்டாச்சு. ஜெட்டை வந்து எடுத்துகிட்டு XY மட்டும் தான் இருக்குது. அப்படின்னா இது X இது Y அப்படின்னு எடுத்தேன் அப்படின்னா இந்த இது மட்டும்தான் இருக்க போகுது. அப்படி தானே, இது மட்டும் தான் இருக்க போகுது, Z கிடையாது. அப்படின்னா இந்த புள்ளியை வந்து இப்படி ஒரு பிளேனுக்கும் வந்து நான் வந்து மேப் பண்ணுறேன். அதுதான் மீனிங். ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்ன ஆகுன்னா, இது என்ன பண்ணுது அப்படின்னு நான் சொல்கிறேன். இங்கே ஒரு புள்ளி இருக்குது. இந்த புள்ளியை வந்து இதுதான் வந்து XYZ. இதை வந்து நான் ஏஆல் மல்டிப்ளை பண்ண முடியல. இந்த புள்ளி வந்து இந்த பிளேனுக்கு இப்படி வருது. ஓகே, இந்த மாதிரி பிளேனுக்கு வந்து ப்ரொஜெக்ட் ஆகுது. இப்போ சப்போஸ் இதுக்கு நேராக இன்னொரு புள்ளி இருக்குது அப்படின்னா இந்த புள்ளியும் நான் வந்து ஏஆல் நான் வந்து மல்டிப்ளை பண்ண முடியல. என்ன ஆகும்னா இதுவும் அதே புள்ளிக்கு மேப் ஆகும். ஏன்னா இது வந்து டைரெக்டாக ப்ரொஜெக்ட் ஆகுது. ஸோ இதை வந்து நம்ம இப்படி பார்க்கலாம். ஒரு லைட் வச்சு இங்கே வந்து நம்ம அடிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேவா? ஸோ இப்போ இந்த லைட் வச்சு அடிக்க மச்சில் என்ன ஆகும்னா இதோட நிழல் வந்து இங்கே தான் விழும், இதோட நிழலும் அதே புள்ளியில் தான் விழும். அப்படி தானே, அதுதான் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறது. ஓகே, ஸோ இப்போ இது எப்படி இருக்குது, நான் என்ன சொன்னேன், ஒரு டொமைனில் ரெண்டு புள்ளிகள் ஒரே புள்ளிக்கு மேப் ஆகக்கூடாது. அப்படி ஆச்சுன்னா அது 1 to 1 கிடையாது. ஓகே, ஆனால் நம்ம இந்த மேட்ரிக்ஸ் என்ன பண்ணுதுன்னா அப்படி மேப் பண்ணுது. அதனால இந்த மேட்ரிக்ஸ் வந்து 1 to 1 கிடையாது. ஓகே, ஸோ இதை சிம்பிளாக தான் அதை சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கிட்டது தான் பார்த்தீங்கன்னா ஈச் காலமில் வந்து பிவட் எலிமெண்ட் இருக்கணும். அந்த பிவட் எலிமெண்ட் இல்லை அப்படின்னா அது வந்து 1 to 1 கிடையாது. ஓகேவா? ஃபைன். நம்ம வந்து விஷுவலைஸ் பண்ணி பார்ப்போம். நிறைய மேட்ரிக்ஸ் லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். ரிஃப்ளெக்ட் பண்ணுறது, திரும்ப வந்து ஸ்கேல் பண்ணுறது, டைலேஷன் அப்படின்னு நிறைய பார்த்தோம். அது என்னங்கிறத வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். நான் காமிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஓகே, ஸோ இப்போ இது பாருங்கள். இப்போ இது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஓகே, இது வந்து டெலீட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ வந்து பாருங்கள், இது வந்து என்ன மேட்ரிக்ஸ்னால் இதை தான் வந்து நம்ம ஷியர் அப்படின்னு பார்த்தோம். அப்படி தானே? ஸோ இங்கே இந்த இமேஜை வந்து இந்த இமேஜில் இருக்கிற ஒவ்வொரு பிக்சலும் A is equal to 1 0 1 1 அப்படிங்கிற ஒரு மேட்ரிக்ஸால் மல்டிப்ளை பண்ண முடியல. இந்த மாதிரி கிடைக்கும். லாஸ்ட் கிளாஸில் நம்ம பார்த்தோம். அதாவது 2 ஆக்சிஸ் இப்படி எடுத்தோம், ஒன்றுங்கன்னு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த ஏஆல் மல்டிப்ளை பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி போச்சு. இதை தான் வந்து நம்ம ஷியர் அப்படின்னு பார்த்தோம் லாஸ்ட் கிளாஸில். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் இப்படி இருக்குது. இதை மல்டிப்ளை பண்ணோன்னு பாருங்கள், இந்த வெக்டர் க்ரீன் கலர் வெக்டர் எப்படி போகுது பார்த்தீங்களா? இல்லாட்டினா அந்த இமேஜ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ இதுதான் வந்து ஷியர் அப்படின்னு சொல்லுவாங்க, ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இது வந்து பாருங்கள், இது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே மேட்ரிக்ஸ் இருக்குது. அதாவது இதுதான் நம்மளோட ஏ. ஓகேவா? இதுதான் நம்மளோட ஏ. இதுதான் வந்து எக்ஸ், அதாவது இதுதான் இன்புட். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் வந்து இன்புட், அதாவது டொமைன். இதுதான் என்னோட டொமைன். இது வந்து கோடொமைன். ஓகேவா? இது வந்து கோடொமைன். இப்போ இங்கே வந்து கோடொமைன். ஓகே, இங்கே வந்து என்ன நடக்குதுன்னு பாருங்கள். இந்த எக்ஸு தான் வந்து இன்புட் வெக்டர். ஓகே, இதுதான் இன்புட் வெக்டர். அதை நான் இதுதான் என்னோட ஏயை வந்து இந்த எக்ஸால் மல்டிபிள் பண்ணி எனக்கு அவுட்புட் கிடைக்கும். என்ன கிடைக்குன்னு பாருங்கள். இந்த ஹோல் இமேஜை பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ரொட்டேட் ஆகிருக்கா 90 டிகிரி. இந்த மாதிரி இந்த இதில் 90 டிகிரி ரொட்டேட் ஆகிருக்கா? ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்தோம், இப்படி ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது அப்படின்னா அது வந்து ரொட்டேஷன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இந்த மேட்ரிக்ஸில் ஃபஸ்ட் காலம் என்னது 0 1. 0 1னா என்னது? எக்ஸ் வந்து 0, ஒய் வந்து 1. அடுத்து வந்து பாருங்கள் 0 -1, எக்ஸ் 0, ஒய் வந்து -1 0, எக்ஸ் வந்து -1, ஒய் வந்து 0. ஸோ என்ன அர்த்தம்னா நம்மளோட ரெஃபரன்ஸ் வந்து ஆக்சுவலாக இப்படி இருக்குது. இது வந்து இப்படி ரொட்டேட் ஆகிருக்கு. இது வந்து இப்படி ரொட்டேட் ஆகிருக்கு. எவ்வளோ ரொட்டேட் ஆகிருக்குன்னா 90 டிகிரி. ஓகே, ஸோ அதுதான் இங்கே நடக்குது. ஒவ்வொரு புள்ளியும், இந்த இமேஜில் உள்ள ஒவ்வொரு புள்ளியும் இந்த ஏஆல் மல்டிப்ளை பண்ண முடியல, இந்த மாதிரி கிடைக்குது. ஸோ இதுதான் வந்து ரொட்டேஷன். ஓகே, இது வந்து ரொட்டேஷன்.
இப்போ அடுத்தது வந்து இது. ஓகே, ஸோ இதில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட மேட்ரிக்ஸ் பாருங்கள் 1 0 0 1. இதை தான் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்னு சொன்னேன். இந்த மேட்ரிக்ஸ் வந்து ஒன்றுமே பண்ணாது. இன்புட் வெக்டர் இங்கே வந்து எக்ஸ் இருக்கா, அதை வந்து இன்புட் வெக்டர் வந்து நம்ம கொடுக்குறோம். பாருங்கள், எக்ஸ் வந்து இன்புட் வெக்டர், இது ஒய். அதாவது என்ன இங்கே இருக்கோ அது அப்படியே அங்கே கிடைக்கும். ஓகே, ஒரு சின்ன மாற்றம் இங்கே, அது வந்து ஏன் வருதுன்னு தெரில. ஆக்சுவலாக அந்த இன்புட் வெக்டர் அப்படியே இங்கே இன்புட் வெக்டர் கிடைக்கும். ஓகேவா, ஃபைன். ஸோ இதை தான் வந்து நம்ம ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் வந்து பார்த்தோம். இப்போ அடுத்து இதை உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் 1.5 1.5 டைம்ஸ். ஓகே, இதுதான் இன்புட் வெக்டர். 1.5 1.5னா என்னாச்சுன்னா ஸ்கேல் ஆச்சு. அப்படி தான் நான் ஸ்கேல் பண்ணுறோம், ஒவ்வொரு புள்ளியும் வந்து ஸ்கேல் பண்ணுறோம். இதை தான் வந்து ஜூம் பண்ணி காமிச்சேன். ஓகே, ஒரு ஜூம் பண்ணுற மாதிரி அப்படின்னு லாஸ்ட் கிளாஸில் சொல்லியிருந்தேன். அது உங்களுக்கு பார்த்தாலே நல்லா தெரியும். பாருங்கள், இதுதான் என்னோடய இன்புட் இமேஜில் இப்போ இந்த இந்த இடம் பாருங்களேன். இந்த பாப்பாவோட தலையை பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அப்படி ஜூம் பண்ணி காமிச்சிருக்கும், ஜூம் பண்ணி இருக்கும். ஓகேவா, ஸோ ஒவ்வொரு புள்ளியும் இந்த ஏ மேட்ரிக்ஸால் மல்டிப்ளை பண்ண முடிச்சல என்ன நடக்குது அப்படின்னா ஆக்சுவலாக வந்து நம்மளுக்கு ஜூம் ஆகுது. ஓகே, இது வந்து டொமைன். ஸோ நம்மளுக்கு என்ன ஆப்ரேஷன் நடந்திருக்கு, ஜூம் ஆகி காமிக்கு. இதுதான் இந்த ஏ அப்படி ஜூம் பண்ணி காமிக்கும். ஒவ்வொரு பிக்சலு இந்த ஏயை கொண்டு ஒவ்வொரு பிக்சலையும் நம்ம மல்டிப்ளை பண்ண முடிச்சல நம்மளுக்கு வந்து இப்படி கிடைக்குது. ஓகே, ஃபைன். அடுத்த மேட்ரிக்ஸ் வந்து என்னென்னு பார்த்தா, எஸ், இப்போ இது வந்து பாருங்கள் -1 0 0 1. இதை தான் நம்ம ஃபஸ்ட்டில் லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். என்னது அப்படின்னா ரிஃப்ளெக்ட் பண்ணுறது, அப்படி தானே. என்னதுன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இதை டெலீட் பண்ணிக்கிட்டுறேன். ஃபஸ்ட்டு காலம் என்னது, நம்மளோட ஃபஸ்ட்டு காலம் வந்து 0 -1. ஸோ எக்ஸ் வந்து 0, ஒய் வந்து -1 0, -1 வந்து 0 இங்கே, அப்படி தானே. எக்ஸ் வந்து -1, ஒய் வந்து 0. அடுத்து வந்து பாருங்கள் எக்ஸ் 0, ஒய் 1 இங்கே. ஓகே, ஸோ நம்மளுக்கு ஒரிஜினலாக என்ன இருக்கும், ஒரிஜினலாக நம்மளோட ரெஃபரன்ஸ் ஆக்சிஸ் வந்து இப்படி இருக்கும், அப்படி தானே. இது எக்ஸு, இது ஒய், இந்த மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், இது ரெண்டையும் கம்பேர் பண்ணிங்கன்னா தெரியும். இந்த இது மட்டும் அப்படி இங்கே வந்திருக்கு இந்த சைடு, ஆனால் ஒய் அப்படியே தான் இருக்குது. என்ன அர்த்தம் அப்படின்னா வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் நம்ம வந்து எக்ஸில் எல்லாத்தையும் வந்து அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணுறோம், இங்கே பாருங்கள், உங்களுக்கு நல்லாவே தெரியும். இங்கே வந்து இந்த பாப்பாவோட கண் இந்த சைடில் இருக்குது. அந்த புள்ளி இந்த கோட்டு மேலே உள்ள புள்ளி இந்த இமேஜில் அப்படியே இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அவுட்புட்டில் இந்த கோட்டுக்கு மேலே உள்ள புள்ளி அப்படியே இருக்கும் அவுட்புட்டில். ஏன்னா ஒய்யும் வந்து எந்த மாற்றமும் நடக்காது. இங்கே பார்த்தீங்களா, இந்த கண் இந்த இடமும் அதே மாதிரி இருக்கும். ஓகே, எந்த மாற்றமும் நடக்கலை. பட் இந்த காது எந்த சைடு இருக்குது, இந்த இடத்துல இருக்குது. இந்த புள்ளி இங்கே இருக்குது, அப்படியே வந்து இந்த சைடு வந்துருக்கு. மிரர் இமேஜ் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் இந்த புள்ளி எல்லாமே இந்த சைடு வந்து அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ அதுதான் மீனிங். ஓகே, ஃபைன். இதை நீங்கள் பார்க்கலாம். இப்போ இந்த கை, இந்த புள்ளி பாருங்கள், இந்த புள்ளி வந்து எந்த சைடு இருக்குது. ஓகே, ஸோ இது வந்து நம்ம வந்து கிளியராக பார்த்துக்கலாம். இப்போ இந்த புள்ளி பாருங்கள், இது இங்கே ரைட்டில் இருக்குது, இங்கே வந்து லெஃப்டில் இருக்குது. ஓகே, ஃபைன். 1 1 0 0 1 0 0 0 0. இந்த மேட்ரிக்ஸ் என்னது, இதுதான் ஏ. ஈச் காலம், ஒவ்வொரு காலத்துலேயும் வந்து 1 இருந்தால் அது 1 to 1, அது இல்லாட்டினா வந்து கிடையாது அப்படின்னு பார்த்தோம். ஸோ XYZ அப்படிங்கிறத இதை வந்து மல்டிப்ளை பண்ண வச்சு நம்மளுக்கு இங்கே XYன்னு தான் கிடைக்கும். 2 Z வந்து ஆல்வேஸ் 0. ஸோ XYZ வந்து மல்டிப்ளை பண்ண வச்சுல XYZ மல்டிப்ளை பண்ண நம்மளுக்கு XY மட்டும் தான் கிடைக்கும், அப்படி தானே. என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு 3 டைமென்ஷனில் நான் எந்த புள்ளியை எடுத்துக்கிட்டாலும் 3 டைமென்ஷனில் நான் எந்த புள்ளியை நான் எடுத்துக்கிட்டாலும் அது வந்து எனக்கு வந்து இங்கே வந்து இந்த பிளேனில் வந்து விழுது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் அந்த புள்ளி எடுக்கிறேன், இங்கே இருக்குது அப்படின்னா இங்கே வந்து பாருங்கள் எக்ஸாக்டாக அது வந்து இந்த பிளேனில் வந்து விழும். ஓகேவா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதை வந்து எங்கேனாலும் ரொட்டேட் பண்ணலாம், அது வந்து பிளேனில் தான் இருக்கும். இந்த பிளேனை விட்டு எங்கேயுமே போகாது. ஓகேவா, ஸோ இன்னொரு விஷயம் பார்க்க போனீங்கன்னா இந்த லைனில் இருக்கிற எல்லா புள்ளியும் பிளேனில் இந்த புள்ளிக்கு வந்து ப்ரொஜெக்ட் ஆகுது. அதனால தான் இதை வந்து 1 to 1 கிடையாது அப்படின்னு சொன்னேன். இப்போ பாருங்கள், நான் வந்து சொல்யூஷனை லாக் பண்ணிவிட்டு இப்போது
இந்த லைனில் நான் இங்கேருந்து எடுக்கிறேன், இந்த புள்ளி இந்த புள்ளி இந்த புள்ளி இந்த புள்ளி எல்லா புள்ளியும் இந்த ஒரே புள்ளிக்கு தான் வந்து ப்ரொஜெக்ட் ஆகுது. ஓகேவா? இப்போ இதுக்கு கீழேயும் போகிறேன், இதில் இருக்கிற இந்த புள்ளி எல்லாமே வந்து இதுக்கு தான் வந்து ப்ரொஜெக்ட் ஆகுது. ஓகே, ஸோ இது வந்து 1-to-1 மேப்பிங் கிடையாது. இதுதான் வந்து நம்ம வந்து லாஸ்ட் கிளாஸில் பார்த்துட்டு இருந்தோம். ஓகேவா? ஃபைன், நம்ம அடுத்த கிளாஸில் கன்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ.